இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் வந்து ஒரு சின்ன பையன் 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிட்டு வந்து வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதுல பாப்பாங்க. ஹி இஸ் கோயிங் டு பிகம் அ லீடர். நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருக்காரு. மக்கள் அவ்வளவு கனவோட இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரு. நீங்க உள்ள இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் எவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து போறதுக்கு ஒரு பெண் நிர்வாகியா எனக்கே எவ்வளவு டைம் ஆகும். இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க இருந்து போய் அங்க போய் பார்த்து ஒரு மீட்டிங் போகணும்னா கூட எங்களுக்கு அவ்வளவு டைம் ஆகும். கட்சியிலயோ எதுலயோ யாரும் எதுக்கும் பே பண்றது கிடையாது. உங்களுக்காக எங்க டைமை செலவு பண்ணி எங்க பணத்தை செலவு பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து அவ்வளவு வேலை பாக்குறோம்னா அதை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு நாங்க எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நிறைய தப்பு இருக்கு, எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம்ல. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி தூக்கி வச்சு பேசுறானுங்க. அந்த டிவிகேல வந்து டிவிகே ஃபேன்ஸ் வாரியர்ஸ் வாட் எவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துலயுமே எங்க அண்ணா பண்ணா சரியாதான் இருக்கும். இல்ல அண்ணா இப்படி அதனாலதான் இதாயிடுச்சு. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ், இந்த மாதிரி அலையன்ஸ் விஷயம் எதுவா இருந்தாலும் மக்கள் நாங்க நிக்கிறோம் உங்க கூட, உங்க கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அவ்வளவு இளைஞர்கள் பெண்கள் தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மாற்றம் கொடுக்கிற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க. தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பாக்குறதுக்கு அனுமதி இல்ல, இன்னொரு நபர் அங்க நடுவுல நிக்கிறாரு பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு, அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன், நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு பார்க்க கூடாது அப்படின்னு. அப்போ விஜய் என்னவா இருக்காரு? விஜய் நீங்க யாரு? ஏன் உங்களுக்கு இவ்வளவு போர்வை? எதுக்காக இவ்வளவு இவ்வளவு ஒரு தடை, இவ்வளவு பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸ் மீறி இவ்வளவு பேரியர்ஸ் வச்சிருக்கீங்க உங்ககிட்ட யாரும் வர விடாம. எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாம மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்க மாதிரி இவங்கதான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸா இருப்பாங்க. ஃபேமிலி க்ளோஸா தான் இருக்கும். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. வெளியே வரதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவரே வெளியே வந்தா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாரும் போறீங்க, எல்லாரும் கார்ல விண்டோ இறக்கி எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார். அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க வந்து உங்க சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்க மேல ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸா ஒரு ஒரு ஃபேண்டம் இருக்கு அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த அந்த ஹீரோ வந்து கையாடிட்டு போயிட்டாலோ அது வந்து அன்னைக்கு வந்து அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நம்ம பார்த்து ரசிச்ச ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாடிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க, அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை?